ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதாக அரசாணை ரத்து செய்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அதாவது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அரசாணை தமிழக அரசு பிறப்பித்திருந்தது. அது தொடர்பாக அந்த அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தமிழக அரசுடைய உத்தரவை உயர்நீதிமன்ற ரத்து செய்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சரால் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருந்தபோது விஜய் அங்கு சென்று பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தார்கள். அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கான தொகையெல்லாம் கொடுத்திருந்தாலும் ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அரசு வழங்கியிருந்தார். அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய ரத்த சொந்தத்தை சார்ந்தவர்களுக்கு கருணை அடிப்படையிலான அந்த வேலை என்பது வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அந்த வேலை கொடுத்த அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த உத்தரவு கையில் கிடைக்கப்பட்ட பிறகாக உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவது பணி நியமன ஆணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. நாளை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களை வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களின் வாதங்களை கேட்காமல் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது என்று சட்டத்துறை அமைச்சர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் கூறி உச்சநீதிமன்றத்தில் நாளை மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.